ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம க்ரீன் வாட்டர் எப்படி கல்ச்சர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் வாட்டர் தான் நம்ம ஆல்ரெடி கல்ச்சர் பண்ணி வச்சுருக்குது. ஸோ இது எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இது பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு டப்பு, அப்புறம் கொஞ்சம் நமக்கு மாட்டு சாணம் தேவைப்படும், அப்புறம் தண்ணி, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ இதில் நம்ம டப்பு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வச்சுருக்க அந்த மாட்டு சாணத்தை இதில் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி விட்டுடலாம். ஸோ இது எதுவும் கெட்டி இல்லாத மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம வந்து பரப்பி விட்டுடலாம். ஸோ நம்ம வந்து காஞ்ச மாட்டு சாணமே எடுத்துக்கலாம், அதுதான் குட் ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் எடுத்து நம்ம திரும்பியும் கரைச்சிக்கலாம். பாருங்கள், ஸோ இதை மொத்தமாக நல்லா நம்ம வந்து கெட்டி இல்லாமல் சின்னதாக நம்ம வந்து கையிலே நொறுக்கி விட்டோம்னா இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிரும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா க்ரீன் வாட்டர் கல்ச்சர் வந்து நல்லா ரெடி ஆகும். கெட்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக நமக்கு வந்து வராது க்ரீன் வாட்டர். ஸோ இதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்களா, ஸோ எல்லாத்தையும் நம்ம திரும்ப எடுத்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம கரைச்சி விட்டுடலாம். நம்ம டேரெக்டாக நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத போட்டோம்னா அது நல்ல ரிசல்ட் வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி காஞ்சதை எடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் நல்ல ரிசல்ட் வருது. நான் ட்ரை பண்ண வரேன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி காஞ்சது எடுத்து அதுக்கப்புறம் வந்து கரைச்சி விட்றேன். ஸோ அவ்வளோதான், இது மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டே. ஸோ இன்னைக்கு கம்மிங் டேஸ் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா டே 2, ஓகேவா. நம்ம நேற்று நைட்டு ரெடி பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து இதோட ஸ்டேஜ் வந்து இப்படி தான் இருக்குது, பார்த்தீங்களா. ஸோ இதில் நம்ம திரும்ப என்ன பண்ணால் நல்லா கலக்கி விட்டுட்டு அடியில் சில கட்டியாக இருக்கும். ஸோ அந்த இதை எடுத்து திரும்ப நம்ம வந்து லைட்டாக கரைச்சி விட்டுறலாம். ஸோ டே 2 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கட்டியாக இருந்துச்சு, அடியில் போய் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் பயங்கரமாக ஸ்மெல் வரும். ஸோ நம்ம மேக்ஸிமம் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து கரைச்சி விட்டுட்டோம்னா இது ஈஸியாகவும் ரெடி ஆகும், நமக்கு ஸ்மெல் வராமையும் இருக்கும். ஸோ இந்த இதை பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சன்லைட் படுற மாதிரி வைக்கணும். ஸோ கொஞ்சம் சன்லைட் படுற மாதிரிக்கெலாம் அது வைக்கக்கூடாது. ஹீட் ஆனாலும் பரவாயில்ல, டேரெக்டாக சன்லைட் இதில் படுற மாதிரிக்கு நீங்கள் வச்சுருந்தா ரொம்ப நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அது வந்து கெட்டு போயிடும், அதில் வந்து பேட் ஸ்மெல் வந்துடும், ஓகேவா. இது வந்து டே 3. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கலர் வந்து கொஞ்சம் நல்லா மாறி இருக்கலாம்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ரெடியாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து இதை கம்மிங் டேஸில் வந்து நம்ம வந்து சூரிய ஒளியிலே விட்டுறணும். ஸோ இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரும். திரும்ப இதை வந்து லைட்டாக நம்ம கலக்கி விட்டுறலாம். ஏன்னா அடியில் வேறு ஏதாச்சும் டெபாசிட் ஆகிருக்கும், நீங்கள் கலக்கி விட்டிங்கன்னா எல்லாம் கரெக்டாக வந்துடும். இப்போ டே 4 பாருங்களேன். ஸோ டே 4 லைட்டாக க்ரீனிஷ் தெரியுது, ரொம்ப இல்லை பட் லைட்டாக க்ரீனிஷ் தெரியுது. ஸோ திரும்ப பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே இதை வந்து கலக்கி விட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், க்ரீனிஷ் நல்லா தெரியுது பாருங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா சேம் டேலே நம்ம வந்து தேவையில்லாத எல்லாத்தையுமே நம்ம வந்து சல்லடையை வச்சு எடுத்து நம்ம கீழே போட்டுடலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஸோ இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எது தேவையில்லையோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அடுத்து இதோட க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், நான் சல்லடையை வச்சு அங்கே எடுக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டேன். சின்ன மாட்டு சாணமும் இருக்கும், நம்ம அதையுமே எடுத்துட்டோம்னா வாட்டர் வந்து ரொம்ப பியூராக க்ரீனாக வந்து நமக்கு வந்து கல்ச்சர் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு சல்லடை வச்சு எல்லாத்தையும் எடுத்துருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு. ஸோ இதெல்லாம் மாட்டு சாணத்தில் இருக்கிற டஸ்ட்டு, அப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் காற்றுக்கு வந்து படுறது இது எல்லாத்தையும் இருக்கும். நம்ம அது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துட்டோம்னா க்ரீன் வாட்டர் ஈஸியாக கல்ச்சர் ஆகிரும். பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம் பிரித்து. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் க்ரீன் வாட்டர் வந்து எவ்வளோ முக்கியம்னு. ஸோ அது எப்படி செய்யணும்னா இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இது டே 5. டே 5ல் பார்த்திங்களா இது வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீனிஷ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கம்மிங் டேஸில் பார்க்கலாம். ஸோ க்ரீன் வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த க்ரீன் வாட்டரை நீங்கள் வந்து ஃப்ரையாக விட்டிங்கன்னா அதோட க்ரோத் பயங்கரமாக இருக்கும், கலரும் பயங்கரமாக வரும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ டே 6 இங்கே பார்த்திங்களா ஃபுல்லாக க்ரீனாக மாறிடுச்சு. ஒரே நாளில் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீனாக மாறிடுச்சு. 5ல் கொஞ்சம் தான் இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனாக வந்துடுச்சு. ஸோ இதை வந்து இன்னும் நம்ம 1 டே வந்து இதை விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் இந்த வாட்டரில் வந்து நம்ம வந்து ஃப்ரையை ஆட் பண்ணி பார்க்கலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 90% ரெடி ஆகிடுச்சு இந்த க்ரீன் வாட்டர், ஓகேவா. ஸோ இது 7 பார்த்தீங்களா, மேலே வந்து இந்த மைக்கை லைட்டாக
உங்களுக்கு நுரையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தாலே உங்களுக்கு வந்து நல்லா ஆல்கே க்ரோத் ஆகிடுச்சு. ஸோ இது ரெடி ஃபார் ஃபிஷ் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் நான் புது டப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா அந்த க்ரீன் வாட்டரை எடுத்து அந்த டப்பில் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 பங்கு ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு அதில் நம்மகிட்ட ஃபுல் ரெட் கப்பியோட ஃப்ரைஸ் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரைஸை வந்து நம்ம இதில் விட்டுடலாம். நம்ம டேரெக்டாகவும் விடலாம். பட் நான் இதில் இன்னும் கொஞ்சம் க்ரீன் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கல்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் இந்த கல்ச்சரை வச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டப்பில் தண்ணி எடுத்துகிட்டு 1/4 பங்கு நம்ம க்ரீன் வாட்டரை ஆட் பண்ணி ஸோ அந்த இதில் நம்ம வந்து ஃப்ரையை விட போகிறோம். ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ இந்த செடி இருக்கனால தெரில. இப்போ பாருங்கள் நம்மகிட்ட இருக்க ஃபுல் ரெட் கப்பியோட ஃப்ரைஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் நம்மகிட்ட இருக்க ஃபுல் ரெட் கப்பியோஸ் ஃப்ரை. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண இந்த டப்பில் போட்டுடலாம். இந்த மெல்ல இதை விட்டுட்டோம்னா அது ஜாலியாக இருக்கும். ஸோ இதோட க்ரோத்தும் வந்து பயங்கரமாக இருக்கும். நம்ம அப்கமிங்ஸ் வீடியோவில் இந்த ஃப்ரையோட க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுவும் கரெக்டாக தெரியல. இப்போ பாருங்கள், தெரியும் பாருங்கள், ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். ஸோ இதுக்கு நேச்சுரல் ஃபுட்டு கிடைக்கிறதுனால, நேச்சுரல் என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் வச்சு நீங்களும் க்ரீன் வாட்டர் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிட்டு அது எப்படி இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்டில் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.